வேலை கொடுப்பவர்கள் பட்டியலத்தோருக்கு அரசாங்கம் கொடுக்குது அல்லது தனியார் நிறுவனம் கொடுக்குறாங்க. பட்டியலத்தோருக்கு மட்டும்தான் இந்த துப்புரவு பணி அப்படின்னு எங்கேயாவது கண்டிஷன் இருக்கா? அவங்க தான் வந்து சேரணும் அப்படின்னு இருக்காங்க. சரி, இருக்கிறவங்க அத்தனை பேருமே 100% தமிழ்நாட்டில் தனியாரிலும் அரசியலும் இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் அத்தனை பேருமே பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு தரவாது இருக்குதா? அப்போ இவர் உள்பட திரு திருமாவளவன் அண்ணன் உட்பட யாராவது ஒருத்தர் இதே துப்புரவு பணியில் அரசு பணியில் பட்டியலத்தை சேர்ந்து இருந்தபோது என்னைக்காவது ஒருத்தவங்க பணி நிரந்தரம் கூடாது, அவர்களை வந்து இந்த வேலையிலேருந்து வெளியே வரணும், அவங்க காலம் பூரா துப்புரவு பணி தான் பண்ணிட்டு இருக்குமான்னு என்னைக்கா கேட்டாங்களா? இப்போ பிரச்சனையே எங்கன்னா அரசு பணியில் இல்லை, தனியார் நிறுவனங்கள் எடுத்த போது சம்பளத்தை குறைச்சி கொடுத்த போது, ஏற்கனவே கொடுத்துட்டு சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது, போனஸ் கிடையாது, பொங்கல் கிடையாது, தீபாவளி கிடையாதுன்னு சொல்லி சொல்லும்போது இந்த பிரச்சனை வந்து அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் இல்லை. அப்போ டக்குன்னு தனியாருக்கு ஆதரவாக அரசு ஊழியர்களாக இதே துப்புரவு பணியாளர்கள் இருந்தபோது பணி நிரந்தரம் கூடாது, துப்புரவு பணி பண்ணக்கூடாது, பட்டியல் துப்புரவு பணியை தான் பண்ணிட்டு இருக்குமாலாம் கேட்காம அவர்கள் தனியாருக்கு மாற்றப்பட்ட பிறகு தனியாருக்கு ஆதரவாக துப்புரவு பணியாளர்களுக்கு எதிராக இந்த கேள்வி ஒரு சரியா?